கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்ப இந்த காலகட்டத்துல இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே சோதனை, நிறைய உபத்திரவத்துக்குள்ள போறேன், பயங்கரமான கஷ்டத்துல போறேன், கண்ணீர்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர் திராணிக்கு மேல உங்களை சோதிக்க மாட்டார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் உண்மை உள்ளவராய் இருக்கிறானோ இல்லையோ, ஆனா வேதம் சொல்லுது தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனம் மாற, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவே என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார், உங்களை சோதனையில இருந்து தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சோதனை என்று சொல்லும் போது நிறைய சோதனை. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நல்லா படிக்கிறாங்க, +2 முடிச்சு நான் மருத்துவ கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சோதனை தமிழ்நாட்டுல, இந்தியாவுல. என்னன்னா, நீட் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி. சரி, நீட் எக்ஸாம் என்பதே ஒரு சோதனையா போச்சு ஜனங்களுக்கு. ஆனா அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நீட் வினாத்தாள் அவுட் ஆகி அது வெளியாகி எல்லா பிள்ளைங்களும் கொலாப்ஸ் ஆகி கிடக்கிறது. இது ஒரு பயங்கரமான சோதனை. இப்ப இந்த நாட்களில நிறைய சோதனைகள் தான் காணப்படுது இல்லையா? சமீபத்துல பார்த்தோம், கள்ளக்குறிச்சி பகுதியில குடி, கள்ளச்சாராய். வசனம் சொல்லுது, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, கலப்புள்ள சாராயத்தை நாடி தேடுறவங்களுக்கு. அப்ப வேதத்துல தெளிவா இருக்கு, நீ கலப்புள்ள சாராயத்தை நாடி தேடுறவனுக்கு துக்கம், துன்பம், துயரம், புலம்பல். எனக்கு புலம்புற சத்தம் கேக்குது இல்லையா? அப்ப இந்த வேதத்தை பத்தி நம்ம சொல்லும் போது கூட ஜனங்கள் என்ன சொல்றாங்க? மதத்தை பரப்புறாங்க, கிறிஸ்தவ மதத்தை பரப்புறாங்க. அது ஒரு சோதனையா போகுது. ஆனா மதத்தை பரப்புறது அல்ல. கிறிஸ்தவம் அப்படின்றது ஒரு மதம் இல்லை, அது ஒரு வழி. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு உத்தமர் இயேசு வாழ்ந்து காமிச்சாரு. அவரை பின்பற்றுறதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது மதம் இல்ல. யானைக்கு தான் மதம் பிடிக்கும், மனுஷனுக்கு மதம் பிடிக்குமா? பிடிக்காது. அப்ப இது எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது? புரியாது. இது ஒரு மதம், மதத்தை பேசுறாங்க. மதத்தை பேசல, மனிதனாக வந்த தெய்வத்தை பேசும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய செய்திக்கு வருவோம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, சோதனை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன். அப்ப இன்னைக்கு நம்ம தலைப்புல என்ன பார்க்க போறோம்? சோதனை அப்படின்ற தலைப்பை பார்க்க போறோம். சோதனை வரும்போது நமக்கு என்ன வருது? நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்? சோதனை வர்றதுனால நம்ம கெட்டு போறோம். சோதனை நம்மளை உருவாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள் தேவ பிள்ளைய அழித்து விடாது, மாறாக தேவ பிள்ளையை கட்டும், தேவ பிள்ளையை உருவாக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையை ஆசீர்வதித்து வாழ வைக்கும். அப்ப இந்த சோதனை அப்படின்னா முதல் காரியம், சோதனை நமக்கு பொறுமையை தருகிறது. அல்லேலூயா. சோதனை நமக்கு பொறுமையை தருகிறது. வாசிக்கலாம், யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா.
இங்க யாக்கோபு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர் சொல்லுகிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அந்த சோதனை உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உங்க விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசம் உனக்கு இருக்கா? சபைக்கு விசுவாசம் இருக்கா? அது பரீட்சிக்கப்படும். உங்களுக்கு பரீட்சை எப்படி வைப்பாங்க? ஒரு சோதனையை கொடுத்துதான் பரீட்சை வைப்பாங்க. அல்லேலூயா. அதுல உங்களுக்கு எப்படி வெற்றி, உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு? அல்லேலூயா. ஐயோ நான் சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னா, சோதிக்கப்படுகிற நாம முதலாவது நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். பொறுமை இருக்கா நமக்கு? பொறுமை இருக்கா? அப்ப நமக்கு பொறுமை வேணும்னு சொன்னா ஆண்டவர் சில சோதனைகளை நம்ம வாழ்க்கையில வரவிடும். நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆமென். நீங்க பரிசுத்தவான்களா இல்லையா? ஏன்னா நீங்க ரோமர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் போது கடைசி வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். எவர்? இயேசு. இயேசு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டும் உங்களை நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு அவர் எழுப்பப்பட்டும், அதாவது உயிரோடு எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டார், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப நானும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவரையால் நான் நீதிமானாக இருக்கிறேன். சபை நீதிமான்களின் கூட்டம், சபை பரிசுத்தவான்களின் கூட்டம். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியலன்னா அது உங்க அறியாமை. யானைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாது இல்லையா? அது தெரிஞ்சுக்கிட்டா சபை உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சபை உற்சாகமா இருக்கும். இப்ப நீங்க பரிசுத்தவான் கூட்டமாக, நீங்கள் ஆண்டவருக்குரிய நீதிமான்களின் கூட்டமாக இருக்கும்போது, ஏற்கனவே ஏதேன்ல ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா? கவனிங்க, ஏதேன்ல ஒருத்தன் இருந்தான். யாரு? அவன் சும்மா விட மாட்டான், சபைய சும்மா விட மாட்டான். நீங்க ஈஸியா போய் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்துக்கிடுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டனால இப்ப பிதா கிட்ட போற ஸ்லாக்கியத்தை சபை பெற்றுக்கொண்டது. ஆனா இப்ப நம்ம அந்த இடத்துல போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம எடுக்கணும்னா பிசாசு உங்களை என்னையும் அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு செலக்ட் ஆயிட்டோம். செலக்ட் ஆனா பத்தாது, ஓட்ட பந்தயத்துல ஓடி ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெயிக்கும் போது பல தடைகள் வரும், பல உபத்திரவங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல காரியங்களை சத்துரு கொண்டு வருவான். ஆனா நாம என்ன பண்ணணும்னா அந்த ஜீவ விருட்சத்தின் மேல கண்ணா இருந்து அதை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி நம்ம உறுதியா இருந்து அந்த சோதனைகள்ல ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பாருங்க, நம்ம சர்ச்சுன்றது என்ன? ஆண்டவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர். நம்ம குடும்பத்துல யாரு இருக்கா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம இப்ப இருக்கிறோம். ஆனா இந்த குடும்பத்தை குடும்பமா இருக்கிறதுக்கு சத்துரு விட மாட்டான். அவனுக்கு இந்த உலகத்துல வேலை இருக்குது. அல்லேலூயா. அப்ப நாம எப்படி இருக்கணும்? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா யோபுவை குறிச்சு பாக்குறோம். நீங்க 29வது அதிகாரம், 30வது அதிகாரம், 31வது அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யோபு மாதிரி உத்தமன், யோபு மாதிரி சன்மார்க்கன், யோபு மாதிரி நீதிமான் இருக்கானா? இல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோபுவுக்கு சாட்சி சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது உண்மையாவே யோபுனுடைய குணாதிசயங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் படிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனையே சத்துரு தொடுறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனிதனையே சத்துரு சோதித்தான். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? பவுலடியா சொல்றாரு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல அவ்வளவு பாடுகளை சொல்றாரு. நான் உபத்திரவப்பட்டேன், நான் துக்கப்பட்டேன், நான் துயரப்பட்டேன், நான் கப்பல் சேதத்துல இருந்தேன், நான் பசியில இருந்தேன், நான் நிர்வாணத்துல இருந்தேன், எனக்கு சபைகளை குறிச்ச பாரம் இருந்துச்சு. அப்படி ஏராளமான என் சொந்த சகோதரர்களால் வந்த கஷ்டங்கள்,
எவ்வளவு சொல்றாரு. இதெல்லாம் அவருக்கு உபத்திரவம் இல்லையா? இதெல்லாம் அவருக்கு சோதனைகள் இல்லையா? இந்த சோதனைகள் எல்லாம் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப நம்ம வாழ்க்கையில நான் உபத்திரவப்படுகிறேன், எனக்கு சோதனை வருதுன்னு சொல்லும் போது ஒண்ணு அறிந்து கொள்ளணும், தேவன் திராணிக்கு மேல நம்மளை சோதிக்க விட மாட்டார். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார்னா, சோதனையோடு உங்களுக்கு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுவார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறதுனால நான் எந்த ஒரு சோதனைக்குள்ள போனாலும் நான் வெற்றி பெறுவேன். நீங்க வாசிக்கலாம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப சீஷர்களை திடப்படுத்துறார் பவுலடியா. சீஷர்களை திடப்படுத்தி சொல்றாரு, நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. வசனம் அப்படித்தானே இருக்கு. ஆமென். அப்ப சின்ன சின்ன உபத்திரவங்கள், சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன பலவீனங்கள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கும் என்றால், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்ற ஒரு சமாதானம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கும் என்றால், அதனுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஊற்று இருக்கும் போது நமக்கு வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்கள், பாடுகள் பெருசா தெரியாது. அந்த உபத்திரவத்துல கர்த்தர் நம்மளை களி கூற செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்கள்ல ஆண்டவரை பார்க்கும்போது, நம்ம சோதிக்கப்படும் போது நம்ம சோதனையை என்ன பண்ணணும், மேற்கொள்ற வல்லமையை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றார், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றாரு, நீ என்னுடைய போதகத்தை, என்னுடைய நடக்கையை, என்னுடைய நோக்கத்தை, விசுவாசத்தை, நீடிய சாந்தத்தை, அன்பையும் பொறுமையும் அறிஞ்சிருக்கிறப்பா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன்ட்ட என்னெல்லாம் இருக்கு, ஒரு விசுவாசிட்ட என்னெல்லாம் இருக்கணும், அதுதான் இங்க தேவ பிள்ளைங்க சபைக்குள்ள என்னென்னலாம் இருக்கணும். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபை, எல்லா சபையும் சேர்ந்துதான் இங்க வந்து நம்ம ஆராதிக்கிறோம். விசுவாசி தான் சபை. அப்போ ஒரு சபை, ஒரு விசுவாசி, நீங்க தான் ஊழியர்கள். உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நல்ல போதகம், நடக்க, நம்ம நோக்கம் கரெக்டா இருக்கணும். ஆமென். நோக்கம் கரெக்டா இருக்கணும். எப்படின்னாலும் ஒரு நாள் நம்ம எங்க போறோம், பரலோகம், நம்ம உலகத்துக்கு போறோம். நோக்கம் அங்க கரெக்டா இருக்கணும். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் என் நோக்கம் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, விசுவாசம், நீடிய சாந்தம், அன்பு, பொறுமை, இதெல்லாம் பாக்குறியே. ஏன்னா இக்கோனியா பட்டணத்துல, லீஸ்திரா பட்டணத்துல பெரிய பெரிய பிரச்சனைய இந்த பவுல் கண்டா. கொண்டு போய் அடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. அடிச்சு தூக்கி வெளியே போட்டாங்க பவுல. பவுல் செத்து போயிட்டாருன்னு விட்டு போயிட்டாங்க. அப்பதான் பவுல் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை. நான் சரீரத்துல இருந்தேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்க ஒருவரும் பேசாத ஒரு தூதர் பாஷை இருந்துச்சுன்னு சொல்லி பேசுறாருன்னா, அந்த அளவுக்கு பவுல் அடி வாங்கி வெளியே போய் விழுந்துட்டாரு. செத்து போயிட்டாங்கன்னு விட்டுட்டு போனாங்க. அதத்தான் பவுல் இங்க சொல்றாரு, எனக்கு இக்கோனியா பட்டணத்துல, லீஸ்திரா பட்டணத்துல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஆனா கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஒரு ஊழியன், ஒரு விசுவாசிக்கு சில
சோதனைகள் வரும், சில பாடுகள் வரும், சில உபத்திரவங்கள் வரும். ஆனா அதுல தேவன் உங்களை அழிக்க மாட்டார், உங்களை மாதிரியா வைப்பார். ஏன்னா மற்றவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஆகவே அவர் சொல்றாரு, ஒரு விசுவாச உத்தம குமாரனுக்கு அவர் எழுதும் போது சொல்றாரு, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், ஆனா எல்லாத்துல இருந்து என்னை தேவன் தப்புவித்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அன்றியும் தேவ பக்தியின்படி நடக்க மனதா இருக்கிறவர்கள் உபத்திரவப்படுவாங்க, துன்பப்படுவாங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் வந்துடாது, எல்லாருக்கும் துன்பம் வந்துடாது, எல்லாருக்கும் துக்கம் வந்துடாது. நீ தேவ பக்தியின்படி நடக்க மனதா இருந்தால் அவங்களுக்கு என்ன வரும்னா துக்கம் வரும். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன் நியாயத்தையும் உன் நீதியையும் பட்ட பகலை போலவும் வெளிச்சமாயும் மாற்றுவார். அல்லேலூயா. சும்மா இல்ல, உங்ககிட்ட இருக்கிற நீதி நியாயம் அப்படியே மறைச்சு போயிடாது, இருட்டுல போயிடாது. சப விசுவாசி, நீ விசுவாசியா இருந்து நீ உபத்திரவத்தை சகிக்கிறன்னு சொன்னா, உன் நீதியையும் உன் நியாயத்தையும் அவர் வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போலவும் அவர் அதை வெளிப்படுத்தி கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வழிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் ஏன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்? அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடு அனுபவித்ததுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பலிய அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உன் பலியை அவருக்கு ஒப்பு கொடுத்தா அப்புறமேல நம்ம நம்பிக்கையா இருக்கும் போது இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த சோதனையிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். நம்ம வாசிக்கலாம், யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், நீதிமானாகிய யோபுவின் வாழ்க்கையில வந்த சோதனை எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவர் சொத்து, அவருடைய சுகம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய செல்வம் எல்லாம் இழந்து போனது. பத்தாததுக்கு கடைசியாக சரீரத்திலையும் பலவீனம். ஆனா அத்தனை காரியத்திலையும் யோபு பொறுமையை காத்து கொண்டார். அல்லேலூயா. அவர் சொன்னார், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? நம்ம சின்ன சின்ன பாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம கஷ்டங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, அதான் சொல்றேனே. ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போயிருவோன்றனால சில சோதனைகள், அது வியாதியா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல கஷ்டங்களாக இருக்கலாம், பொருளாதார கஷ்டமா இருக்கலாம், அல்லது சில நிந்தைகளாக இருக்கலாம், அல்லது சில அவமானங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான சோதனைகள், உபத்திரவங்கள் வரும்போது நம்ம யாரை நினைக்கணும்னு சொன்னா, ஒண்ணு ஆண்டவரை நினைக்கணும், ரெண்டாவது திருஷ்டாந்தங்களாக அநேகர் இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. யோபுவை குறிச்சு பார்க்கும்போது நீங்க அந்த 3 அதிகாரங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவர் எப்படி தன்னை உத்தமராய் காத்து கொண்டார், அவர் கண்ணை எப்படி காத்து கொண்டார், அவர் மனசை எப்படி காத்து கொண்டார், அவர் இருக்கும்போது அந்த மக்கள்லாம் எப்படி நடந்தாங்க, ஆனா இப்போ எப்படி நடக்கிறாங்க, அதுல எப்படி அவர் பொறுமையை காத்து கொண்டார். ஒருவேளை நம்மள நல்லா புகழ்ந்து இருக்கும்போது நம்ம நல்லா இருப்போம், ஆனா ஒருத்தவங்க நம்மள கொஞ்சம் ஒரு மாதிரி பேசும்போது நமக்கு கோபம் வரும். நீ நல்லவன் சொன்னா நமக்கு நல்லா இருக்கும், நீ நல்லவ இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லி பார்க்கட்டான். அப்ப கிறிஸ்தவுக்குள்ள நம்ம உறவு எப்படி இருக்கு? அல்லேலூயா. அப்ப நம்மள நல்லவ இல்ல, நம்மள ஒரு குற்றப்படுத்தும் போது, நீ நல்லவ இல்ல அப்படின்னு ஒண்ணு குற்றப்படுத்தும் போது நம்முடைய ஆவி எப்படி இருக்கு? பொறுமையா இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கிறோமா? கிறிஸ்துவில நான் அன்பா இருக்கிறேன்ன்றத அப்ப வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம சபையில ஒரு பொண்ணு கூட சொன்னா, நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்.
பொறுமையா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? கர்த்தர் அவனுடைய முடிவை பார்க்கிறோம். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். யோபு தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தாரோ அத்தனை காரியத்தையும் யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதையாவது ஒண்ணு இழப்போமா அப்படின்னு சொன்னா, வேதனையோடு கண்ணீரோடு உபத்திரவத்துல இருக்கேன் நீங்க இழக்கிறேன்னு சொன்னாலும் யோபுவை பாருங்க, யோபு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் 1 சாமுவேல் புஸ்தகம், அங்க 30வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. போராட்டம், தாவீதுக்கு பலவிதமான போராட்டம். தாவீது ஒரு இடத்துல நிலையா இருக்கவே முடியல. குகை குகையா ஓடுறான், மனாந்தரமா ஓடுறாரு, கெபியா ஓடுறாரு, எங்கெல்லாம் ஓடுறாரு. ஆனா ஒரு காலத்துல அமலேக்கியர்கள் வந்து இவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்து சிக்லாக்கு அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. சிக்லாக்ல இருந்து அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறாங்க. வந்து கேட்கிறான் ஆண்டவன்கிட்ட, ஆண்டவரே நான் போய் இதை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், நீ போப்பா பெற்றுக்கொள்ள. ஜனங்களை கூப்பிடுறாரு. 600 பேர் கூட இருந்தான். 600 பேரை கூட்டிட்டு போகும்போது 200 பேர் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நான் வரலன்னு பாதியில நின்னுட்டான். நீங்க நினைச்சுக்க கூடாது, உங்க கூட வரவங்க கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு. சில பேர் சில நேரங்கள்ல ஸ்டாப் பண்ணுவாங்க. அடுத்து 400 பேரோட போறாரு. அங்க ஒரு இடத்துல போகும்போது அங்க ஒரு 200 பேர் நாங்க வரல நின்னுட்டாங்க. அடுத்து 200 பேரு. ஆனாலும் விடாமுயற்சி, கர்த்தர் மேல இருக்க விசுவாசம், கர்த்தர் மேல இருக்க நம்பிக்கை, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், அது ஒரு முக்கியமான காரியம். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நமக்கு முற்றிலுமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம தேவனிடத்துல அன்பு கூறும்போது தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். நம்ம போய் எல்லாவற்றையும் சகல ரிஸ்துகளையும், சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து மனைவி பிள்ளைங்க பொண்ணு பொருள், அவன் யாரெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருந்தானோ அத்தனைவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில போராட்டம் இருக்கும், இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலவற்றையும் திருப்பி கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும். அவன் நல்ல எண்ணம் என்ன தெரியுமா? கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டாங்க. வரும்போது அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாம் கொள்ளைக்கு வரல, 200 பேர் நின்னுட்டா, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு போது அவங்களுக்கு கொடுறா. அதனாலதான் தாவீது இன்றைக்கும் பேசப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவங்க எல்லாத்துக்கும் கொடு, நின்றாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் பிளஸிங்க கொடு. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, சோதனையில தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. அதே சமயத்துல அந்த சோதனையை சரியாய் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். சோதனையில வந்து நம்ம வீழ்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வனாந்தரத்துல வழி நடத்தப்படும் போது அங்க வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவர் நெருக்கப்பட்டார். அவர்களுடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். ஒருவேளை இந்த சோதனையான காலகட்டத்துல நீங்க இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ரட்சித்து செங்கடலை பிளக்க செய்து, யோர்தானை பிளக்க செய்து, எரிகோவை தகர்த்து போட்டு எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த சோதனையான நேரங்களில தேவன் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் தம்முடைய பரிதாபத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், ஆமென், அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம் தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தேவன் உபத்திரவத்திலிருந்து, சோதனையிலிருந்து விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அநேக சின்ன சின்ன சோதனை வரும்போது நமக்கு, நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் சோதனையை கொடுக்கும் போது நமக்கு என்ன பண்றாருன்னா பொறுமையை உண்டு பண்ணுறார். ஆமென்.
பொறுமையை நமக்கு உண்டு பண்ணுகிறார். சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது தேவ சமூகத்துல போய் விழுந்துடணும். எப்படி ஒரு நோயாளியை கொண்டு போறோம் ஆஸ்பத்திரிக்கு, நோயாளியை கொண்டு போன உடனே மருத்துவர் சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப ஹெவியா இருக்கும், உடனே ஐசியூல சேருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனைகள் வந்துச்சுன்னா உடனே ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுந்துடணும். அல்லேலூயா. எப்படி தீவிரமா ஐசியூல போய் படுக்கிறோமோ அது மாதிரி தீவிரமா தேவனுடைய பாதத்துல போய் படுத்து தேவ பிள்ளை ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், வசனத்தை நம்ம காத்து கொள்ளணும், பொறுமையை நம்ம காத்து கொள்ளணும். நம்ம அப்படி காத்து கொள்ளும் போது இந்த பூச்சக்கரத்துல வர்ற எல்லா சோதனையிலும் தேவன் உங்களை தப்பிக்கொள்ளும்படி காப்பார். ஆமென். பொறுமையா இருந்தாதான் ஆண்டவர்கிட்ட உட்கார முடியும். ஆமென். நிறைய இந்த பூரா சொல்லுவாங்க, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. எல்லாம் மின்னுதான், இப்ப மினுக்குதான் சிங்கு சிங்குன்னு. ஆனா அதெல்லாம் என்னன்னா உண்மை கிடையாது. உங்ககிட்ட உங்களை ஏமாற்றி பொய்யா சொல்லி உங்களை வேற பாதையை திசை திருப்பி உங்களை கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு பல தடைகள் வரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், என் பொறுமை குறித்த இந்த வசனத்தை நீ கேட்டு அதுல நிலைச்சிருக்கும் போது பூச்சக்கரத்துல வரப்போகிற எல்லா சோதனையிலும் நான் உன்னை விடுவித்து பாதுகாப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நடக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆலோசனை, நம்ம இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வர சின்ன சின்ன உபத்திரவங்கள், சின்ன சின்ன சோதனையை பார்த்த உடனே பதஷ்டப்படுறோம். சரீரத்தை வச்சுட்டு உட்கார மாட்டேன்றோம், இங்க அங்க ஓடுறோம். வசனம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனா தேவ பக்தியோ இன்மைக்குரிய ஜீவனுக்கும் மறுமைக்குரிய ஜீவனுக்கும் போதுமானதா இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம சரீரத்துல இங்கிட்டு போய் எதையாவது பண்ணிடலாமா, அங்கிட்டு போய் பண்ணிடலாமா, எங்க போய் பண்ண முடியாது. நீ தேவ பக்தி உள்ளவனா, பி ஸ்டில். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஏன்னா அவர் சோதனையை சகித்தார், அவர் சோதனையிலே வெற்றி சிறந்தார், அவர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பொறுமையில நம்ம வரும்போது கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், முதலாவது சோதனை நமக்கு பொறுமையை தருது. இரண்டாவது சோதனை நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறது. இரண்டாவது பொறுமை ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்து அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், சோதனையை சகிக்கணும், சோதனைய சகிக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம். கிரீடம் எங்க இருக்கும்? கிரீடம் தலையில வைக்க மாட்டாங்க, கிரீடத்தை தலையில வைப்பாங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை சோதனையை சகிக்கும் சொன்னா, சோதனை எப்ப வரும்? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா வரும் சோதனை. ஆண்டவரை புரிந்து கொள்ளாதுன்னா சோதனை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம் 13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுபவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அல்லேலூயா. அப்ப சோதிக்கப்படுகிறேன் சொன்னா, சோதிக்கப்படுறவன் நான் தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லக்கூடாது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஆண்டவர் நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். ஒருவனை தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். பொல்லாப்பு எப்ப வரும்? அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு
கெட்டு போறதுதான். யாரும் சொன்னாங்களா கள்ள சாராயத்தை போய் குடின்னு? உனக்கு இச்சடக்கம் இல்ல. உனக்கு மெத்தனால் அடிச்சுட்டு மிதக்கணும். மிதக்க முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு அப்படித்தான் மிதக்குறாங்க. கல்லூரியில இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், எல்லாரும் இல்ல, எல்லாரையும் சொல்லல. ஆனா பெரும்பான்மையான பிள்ளைங்க செய்தித்தாள்களை பார்க்கும்போது, நியூஸ் கேட்கும் போது பயமா இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க தன் சுய இச்சையில தான் வாழ்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நான் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லன்னு சொல்லிட்டார். பாருங்க, லோத்து போய் உக்காந்துட்டாரு. எங்க யோர்தானுக்கு முன்னால போய் உட்காந்துட்டார். நல்லா கூடாரம் போட்டு உட்காந்துட்டு சோதம் குமரா முன்னால உட்கார்ந்து இருக்கிறாரு. சோதம் குமரால ஒரு பாவம், ஓரின சேர்க்கை பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நான் தேசத்தை அழிக்க போறேன்றார். தேசத்தை அழிக்க போறேன்னு சொன்ன உடனே இங்க வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறவர். ஆமே. யாரை ரட்சிப்பாரு? தேவ பக்தி உள்ளவங்களை சோதனையில இருந்து ரட்சிப்பாரு. சரி, சோதம் குமாராவை அழிக்க போறோம்னு 2 தூதர்களை அனுப்பிட்டாரு. 2 தூதர்கள் ஓடி வந்து லோத்தை பிடிச்சு கூப்பிடுறாங்க, ஐயா வெளியே வாயா, நாங்க இந்த தேசத்தை அழிக்க போறோம். அல்லேலூயா. தேசத்தை அழிக்க போறோம், வெளியே வாங்கின அவன் வர கஷ்டப்பட்டாலும் தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்து கொண்டாந்து வெளியே விட்டாங்க. அல்லேலூயா. தரத்தரன்னு கொண்டாந்து விட்டாங்க. விட்டு கூட அந்த ஆள் ஓடி போகல. அங்க என்னால மலைக்கு போக முடியாது, இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. சரி, எப்படியாவது ஓடிப்போ அப்படின்னு சொல்லும் போது லோத்து ஓடி போறாரு. ஆனா லோத்தின் மனைவி இருக்கா பாத்தீங்களா, அவ இந்த உலகத்தை விட்டுட்டு போறமே, இந்த வீட்டை விட்டுட்டு போறமே, இந்த பொருளை விட்டுட்டு போறமே, என்ன பண்ண, திரும்பி பார்த்தா உப்பத்தூண் ஆயிட்டாங்க. இவனுக்கு இருக்குது. நீங்க அங்க இஸ்ரேல் தேசத்துல போனா பார்க்கலாம். அப்ப யாரு வந்து கெட்டு போறாங்க? நீ தேவ பக்தி உள்ளவர்களே தேவன் ரட்சிக்கிறா. வசனம் அப்படிதான் இருக்கு. 1 பேதுரு, மன்னிக்கணும், 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா? தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கிறார், அக்கிரமக்காரர்களை நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கிறார். இவன் திரும்பி பார்த்தா இவளுக்கு தேவ பக்தி இல்ல, உலக பக்தி. உலக பக்தி உப்பாயிடுச்சு, தேவ பக்தி தப்பிச்சு ஓடிடுச்சு. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் நம்மள வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நீங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11, 12, 13. என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இது யாரு எழுதுறா? வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷன் தோல்விகளை சந்திக்கிறானோ அவன்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த சாலமன் இதை எழுதுற, என் மகனே, நீ சிட்சிக்கப்படும் போது சிட்சையை வந்து அற்பமா நினைக்காத, நீ அதை ஏற்றுக்கொள்ளு. தேவன் வந்து யாரை சிட்சிக்கிறார்? அவர் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். இதெல்லாம் யாரு சொல்றா அப்படின்னா வாழ்க்கையில தோற்று போனவர்கள். சாலமன் முற்றிலுமாக தோற்று போன ஒரு மனிதன். ஆண்டவரிடத்திலிருந்து அறிவை பெற்றார், ஞானத்தை பெற்றார். ஆனால் அவர் கடைசியாக பாகாலுக்கு போய் தூபம் காட்டிவிட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அழைப்பை விட்டுவிட்டார், இறந்து விட்டார். அவருடைய பிள்ளையின் காலத்துல என்னாச்சு தெரியுமா? 10 கோத்திரத்தை பிடிங்க அவன் வீட்டு வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்டார் ஆண்டவர். காரணம் என்ன? அவன் பாகாலுக்கு போய் தூபம் காட்டிட்டான், அழைப்ப விட்டுட்டான். ஆனா தோற்று போனவன் தான் கரெக்டா சொல்லி கொடுப்பான் பாதைய. அல்லேலூயா. நீங்க ஜெயிக்கிறவங்களுக்கு பின்னால போறதை காட்டிலும் தோக்குறவங்களுக்கு பின்னால போங்க, நிறைய அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அதே வசனத்தை நம்ம எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். எபிரேய ஆக்கியான் சொல்றாரு, என்ன சொல்றாரு?
எல்லாருக்கும் வரும் சிக்ஷைகள் உங்களுக்கு வராமல் இருந்தால் நீங்க யாரா இருப்பீங்கன்னா வேசியின் பிள்ளை. அப்ப சின்ன சின்ன உபத்திரவங்கள் வருதா, சின்ன சின்ன சோதனைகள் வருதா, அது தேவன் நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. நம்ம வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சேன். அல்லேலூயா. ஓட்டத்தை முடிச்சிட்டார் பவுல். ஆனா அவர் சொல்றாரு, நல்ல போராட்டம். வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்குதுன்னா போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்? விசுவாசத்துக்கு போராட்டம் இருக்கு. ஆமென். நம்ம விசுவாசி தானோ? நீ விசுவாசியா? பரீட்சை வைப்பாரு. பரீட்சை வச்சாதான் இந்த பிள்ளை கணக்குல எத்தனை மார்க் வாங்குது, இந்த பிள்ளை தமிழ்ல எத்தனை மார்க் வாங்குது, இந்த பிள்ளை சயின்ஸ்ல எத்தனை மார்க் வாங்குது. அது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நமக்குள்ள வரும்போதுதான் இது எந்த அளவுக்கு என் மேல அன்பா இருக்கு, இது எந்த அளவுக்கு என் மேல உறுதியா இருக்கு, இது எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையா இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரியான போராட்டங்கள் வரும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாக நிற்க வேண்டும். அதுதான் அங்க அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நமக்கு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நான் ஓட்டத்தை முடிச்சிருக்கிறேன், நான் விசுவாச ஓட்டத்தை முடிச்சிருக்கிறேன். நம்மளால சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணுன்னா உங்களால கோயிலுக்கு வர முடியல, ஏதாவது ஒண்ணுன்னா ஆண்டவரை நேசிக்க முடியல. ஏன்? நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தைய கொடுத்தாரு. 100 வயசுல குழந்தைய கொடுத்துட்டு 16 வயசு 17 வயசுல அந்த பையனை கொண்டாந்து எனக்கு பலியா செலுத்துன்றாரு. எப்படி இருக்குங்க? 17 வயசுல அந்த பிள்ளைய கொண்டாந்து எனக்கு பலி செலுத்து. பிள்ளை மேலேயே எல்லா விரைவையும் ஏத்திட்டு போறாரு ஆபிரகாம். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற மலையில வந்து எனக்கு கொடு. அந்த மலைக்கு போறாங்க, 3 நாள் நடந்து போறாங்க. அங்க போய் அந்த குழந்தைய பலி செலுத்தும் போது அந்த குழந்தை பையன் கேட்கிறான், 17 வயசு பையன் கேட்கிறான், அப்பா நெருப்புக்கு விறகு இருக்கு, பலிக்கு விலங்குங்க, பலி எங்கப்பா? அப்பா சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ப்பா. அல்லேலூயா. எத்தனை தகப்பன்மார் நம்முடைய பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்ல முடியும்? ஏன்னா உங்க விசுவாசமே ஆட்டங்கானுதே. நீங்க எப்படி பிள்ளை ஜீவன் பாதையில நடத்துவீங்க? ஆமென். கர்த்தர் நமக்கு உணர்த்துறார், எனக்கு உள்பட. நம்ம விசுவாசமே ஆட்டங்கானுது. அன்பை ருசிக்கிறோமா? எனக்கு கொடுத்த ஜீவன், எனக்கு கொடுத்த உயிர், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கிருபை. ஆனா அதெல்லாம் மறந்துடுறோம். ஆனா அவன் விசுவாசம் கொடுத்ததே 100 வயசுல குழந்தைய, 17 வயசு நல்லா வளர்க்க விட்டுட்டு 17 வயசுல உன்னுடைய ஏக சுதனம், உன்னுடைய ஒரே புத்திரன் அந்த மகனை கொண்டது, நீ எனக்கு இந்த மலையில பலி குடியான போது என்ன பெரிய சோதனை. மறுத்து பேசல, கீழ்ப்படிந்தார். என்ன கீழ்ப்படிந்தார் தெரியுமா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். வாக்குத்தத்தத்தை பிடிச்சாரு. இவ்வளவு சொன்னவர் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்தவர், அவர் பிள்ளையை கொடுத்தவர், அதை காப்பாற்ற அவர் போதுமானவர். அவருக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், நான் விசுவாசிப்பேன், நான் அவரிடத்துல அன்பு செலுத்துவேன். குழந்தைய கூட்டிட்டு போய் மலை மேல ஏறி எல்லா விரல்களையும் அடுக்கி பலிய மேல வைக்கிறார். பையனுடைய கையவும் காலையும் கட்டி தூக்கி விரல் மேல வச்சு அவன் அந்த வெட்டுக்கத்தியை எடுத்துட்டான். கத்தியை எடுத்து
அப்படி உயர தூக்கும் போது ஆண்டவருடைய குரல் ஏற்ற வேலையில் வருகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமே நில், பிள்ளையாண்டா மேல கை போடாத. விட்டுருவாரா? விட்டுருவாரா உங்களை? அதுக்காகதான் ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தது எதுக்காக? உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசமா இருக்கணும். ஆமென். வாசி சொல்லுங்க, பாராம சொல்லுக்கலாம். யோவான் 3:16, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போக மாட்டாங்க. நம்ம கெட்டு போக கூடாது என்பதற்காகத்தான் குமாரனாகிய ஒரே பேரான குமாரனை எனக்காக உங்களுக்காக கொடுத்தார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ உத்தமன் என்று நினைச்சா கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அதைத்தான் பவுல் சொன்னார். நான் போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? நீதியின் கிரீடம். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், நமக்கு சோதனை எதை கொண்டு வருகிறது? முதலாவது நான் சொன்னேன், சோதனை நமக்கு பொறுமையை தருகிறது. இரண்டாவது, சோதனை ஜீவ கிரீடத்தை தருகிறது. மூன்றாவது, சோதனை நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் சோதனை சோதனைன்னு சொல்றோம். அதனால ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா இரவெல்லாம் நைட் பிரேயர்ல கொட்ட முடிச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஜெபம் பண்ணணும். அதுவும் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லல. அல்லேலூயா. ஆனா இங்க நீங்க விழிப்பா இருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்னா, 1 பேதுரு 5:8 சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம விழிப்பா இருக்கணும். எதுல விழிப்பா இருக்கணும்? நல்லா கவனிங்க. இந்த சோதனையில விழுந்தாங்க பாத்தீங்களா? இந்த சோதனையில விழுந்தவங்களை எல்லாம் கொஞ்சம் லைட்டா காமிச்சிடுறேன். உங்க பக்கத்துல இருக்கவங்களாலதான் உங்களுக்கு சோதனை வரும். 2 காரியம். ஒண்ணு, வெளியில இருந்து சோதனை வரும். 2வது, உள்ளுக்குள்ள இருந்து சோதனை வரும். உள்ளுக்குள்ள இருந்து வர்ற சோதனை இச்சைகள். இப்ப செல்போன்ல ஒரு கெட்ட இது வருது, பார்க்காதன்னு ஒரு மனசு சொல்லும், இன்னொன்னு பாரு பாரு அப்படின்னு. அதை அடக்காம பாக்குற பத்தியா, அது சோதனை. அல்லேலூயா. அந்த சோதனையில விழுந்தவர் தான் யாரு? தாவீது. தாவீது ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி குளிச்சுட்டு காட்டினார். அத போய் பார்த்துட்டாரு. அவர் ஜன்னலை திறந்தாரு, ஒரு பொம்பளை குளிக்கிறான்னு பேசாம போயிருக்கலாம். பார்த்தாரு, பாவத்துல விழுந்துட்டாரு. சோதனை விழுந்து போச்சு. என்னாச்சு தெரியுமா? 4 அர்த்தனையா கொடுத்து தீர்த்தார். 2வது, ஆதாம் பக்கத்துல இருந்தான், பொண்டாட்டி கொண்டாந்து கொடுத்துட்டான் பழத்தை. உனக்கு தெரியாது எது சோதனைன்னு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, விழிப்பாரு. விழிப்பாருன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. ஞானம், அறிவு கண்கள் திறக்கப்படணும். ஞானம்ன்றது என்ன? அறிவுன்றது இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொல்றது. ஆனா ஞானம்ன்றது ரைட்ட மட்டும் எடுத்துக்கிறது. ஏமே, ஞானம்னா என்ன? ரைட்ட மட்டும் எடுத்துக்கிறது. அறிவுன்றது 2யும் நிதானிக்கிறது. இது ரைட்டு, இது தப்புன்னு. ஆனா ஞானம் உன்னை கரெக்டா தூக்கிக்கிட்ட, சூஸ் பண்ணிடும். பக்கத்திலே இருந்தா பழத்தை கொண்டாந்து கொடுத்தா, என்ன ஆயிப்போச்சு? பாவத்துல விழுந்தா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். அங்க வசனம் அப்படியே இருக்கு. போன்னு சொன்னாரு ஆண்டவர். இவன் போகல, அத்தியில இருந்து கட்டிக்கிட்டு உள்ளே இருந்தான். ஆண்டவர் பார்த்தா துரத்தி போட்டார். அப்ப கவனமா இருக்கணும், எங்க சோதனை வருது.
நல்லா இருந்தான், நசரேயன், நல்ல பலசாலி. ஆனா எங்க போனான் தெரியுமா? தெளிலால் மடியில. முடிஞ்சு போச்சு. சோதனை எங்க வருது? உனக்குள்ள இருக்க இச்சை. அல்லேலூயா. நீங்க வாசித்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 25வது வசனம். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்ட படியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்த இந்த ஆகாபை போல ஒரு மனுஷன் இல்லையா? எப்படி பதிவு செய்யறாரு பரிசுத்த ஆவியானவர்? பூசாரி மகன், பூசாரி. சொல்றேன், கோவிக்காதீங்க. அந்த பழைய சுபாவங்கள்லாம் மாறி போயிடும். இன்னும் நான் அப்படித்தான் இருப்பேன், நான் பூசாரி மகளாவே தான் இருப்பேன்னா? எவ்வளவு பெரிய அரசன் ஆகா மன்னன், பெரிய ஒரு அரசன் வீழ்ந்து போயிட்டான். எப்படி வீழ்ந்தான் தெரியுமா? அவன் வம்சம் இன்னைக்கு இல்ல, தூண்டி விட்டான். நீ ஆம்பளையா இருக்கணும், ஆம்பளை என்ன பண்றான்? அது அப்படித்தான், ஒன்னும் ஜெய முடியாது. போயிட்ட. எப்படி போயிட்ட? சுவற்றில நாய் நீர் விடுறது கூட நாய் இல்ல, வம்சமே இல்ல. உங்களுக்கு இருக்கிற சோதனை எப்படி இருக்குன்னு பார்த்து விழிப்பா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதிக்கப்படும்படி, சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படி நீங்க ஜெபம் செய்யுங்க. அல்லேலூயா. பரலோக ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைங்க அதுக்காக ஜெபிக்கணும். ஒருத்தன் சொன்னான், சாபுலையும் காவல்லையும் அவன் பின்னாடியே வருவேன்னா. எங்க போன தெரியுமா? ஒரு வேலைக்கார பொம்பளைகிட்ட போய், இயேசுவானவர் எனக்கு தெரியவே தெரியாது, அடிக்கிறான், சத்தியம் பண்றான், சபிக்கிறான். சோதனை எங்க வந்துச்சு பாத்தீங்களா? நீங்க நினைக்கூடாது சோதனைனா என்கிட்ட சொல்லிட்டு வரணும். சோதனை கிட்டக்கே இருக்கும், விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. அதனால நம்ம சொல்றது, அப்பா அப்பா. பவுல் அழகா சொல்றார், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், ரொம்ப அருமையான ரசம். 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன். ஒரு அப்போஸ்தலன் பயப்படுற பயம் என்ன தெரியுமா? உன் மனம் கெட்டு போயிடக்கூடாது. சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சிச்சிருமோ பயப்படுறேன். சபை கிறிஸ்துவுக்குரியது, சபை மணவாளனுக்குரியது. சோதனை வரும்போது சோதனையிலிருந்து நம்மளை ரட்சித்துக் கொள்ளும்படி நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். விழிப்பா இருந்து ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஜெபிக்கணும்னு சொன்னா ஜெபம் பண்றது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன், அது ஆகார குறைவு இல்லையா, அது தண்ணீர் குறைவும் இல்லையா. ஆனா அது என்னன்னா வசனமே கிடைக்காத ஒரு பஞ்சத்தை அனுப்புவாராம். வாலிபர்களும் கன்னியர்களும் ஒரு சமுத்திரத்துல இருந்து அடுத்த சமுத்திரம் வரைக்கும் தேடி போவாங்களாம், வார்த்தை கிடைக்காது. இன்னைக்கு அந்த காலம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? விழிப்பா இருக்கணும். 1517வது வருஷம் ரோமன் கத்தோலிக்க சபை ஜெர்மன்ல விட்டன்பர்க் அப்படின்ற ஒரு நகர்ல அந்த ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து ஒரு மனிதர் எழுப்புறார், மார்ட்டின் லூத்தர். அவர் எழுப்பி ஒரு சீர்திருத்த சபையை உருவாக்குறார். சீர்திருத்த சபையை உருவாக்கி ஏறக்குறைய 500 வருஷம் 95 சீர்திருத்த காரியங்களை எழுதி அந்த கடவுளை ஒட்டுறார். 95 தீசஸ் எழுதுறார். எழுதி அந்த ரோமன் கத்தோலிக்க சபையில ஒட்டி
இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டஸ்டன்ட் ஒரு புதிய சபையை உருவாக்குறார். 500 வருஷம் இந்த சபை இருக்கு. இப்ப ஒரு குரூப் அதுல இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. எதுல இருந்து பிரியுது? அந்த புரோட்டஸ்டன்ட் குரூப்ல இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு இவாஞ்சலிக்கல் சர்ச் அப்படின்னு பேர் வச்சுக்கிடுச்சு. அந்த இவாஞ்சலிக்கல் சர்ச்சுக்கு யார் போதகர்னா ரோபர்ட் பிரீஸ்ட். அதுதான் உங்க போதகரா இருக்கு. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? Bless you too. Bless you too அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப அந்த ரோபர்ட் அங்க பாஸ்டரா இருக்கு. இங்க இருந்து போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுகிட்ட கேட்பாங்க. அதை அப்படி தொட்டாலே போதும், டச் ஸ்கிரீன் தொட்டா போதும், அப்படியே அது கை அப்படியே பிரகாசமா இருக்கும். அப்படியே உங்களை தொட்டு பிளஸ் பண்ணும். ஜிக்கு 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 ஜிக்குன்னு இன்னைக்கு மக்கள் அதான விரும்புறாங்க. அப்படியே தொட்டு சவுண்ட் கொடுக்கும், பிளஸ் பண்ணும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா 5 லாங்குவேஜ் அதுக்கு தெரியும். ஒருவேளை லத்தீனா இருக்கலாம், ஹீப்ருவா இருக்கலாம், தமிழா இருக்கலாம். 5 லாங்குவேஜ், 5 மொழிகள்ல பேசும். ரெண்டாவது நீங்க போய் ஒரு பொத்தான அமுக்குனீங்கன்னா அது ஆண் குரல்ல பேசும். உங்களுக்கு எது வேணுமா ஆசை. நீங்க இன்னொரு பொத்தான அமுக்குனீங்கன்னா அது பெண் குரல்ல பேசும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை தொட்டு கேட்கலாம். இப்ப இது எங்க இருக்குன்னு சொன்னா இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் இப்ப இருக்குது. எங்க? ஜெர்மன் தேசத்துல, அதே விட்டன்பர்க்ல. அங்க உள்ள அந்த செய்தியாளர் சொல்றாரு, மிரர் அப்படின்ற ஒரு செய்திக்கு ஒரு செய்தியில அவருக்கு சொல்றாரு, அந்த செய்தி தொடர்பாளர் அங்க உள்ளவர் சொல்றாரு, இது உண்மை, நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. இத பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியம். சின்ன பிள்ளைல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கம்ப்யூட்டர் ஜாதகம் சொல்லுவோம் இல்ல, கம்ப்யூட்டர் ஜோசியம், இந்த திருவிழாக்கள் நடக்கும். நான் போயிருக்கேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால. அப்பதான் புதுசா வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு நிற்கும். நான் கேட்டேன், யார்கிட்ட கேட்டதுமே எங்க மாமியார்கிட்ட கேட்டேன், அது என்னதுங்கன்னு கேட்டேன். அவங்கதான் சொன்னாங்க, இது கம்ப்யூட்டர் ஜோசியம். நாங்க இப்ப அது என்னவாயிடுச்சுன்னா தெய்வமா மாறிடுச்சு. இப்ப அது எங்க இருக்குன்னு சொன்னா தேவாலயத்துக்குள்ள இருக்கு. இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் தேவாலயத்துக்குள்ள இருக்கு. இப்ப யோசித்து பாருங்க, நம்மளுடைய தெய்வீகம், ஆன்மீகம், கர்த்தர் எங்க போகுது? நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமை எங்க போகுது? இன்னைக்கு பெரும்பாலான சபை மக்கள், எல்லாரையும் நான் சொல்லல, பெரும்பாலான சபை மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க. எனக்கு உணர்வுக்கு ஏத்த பேச்சு வேணும். அவங்களுக்கெல்லாம் அது இருக்குது. இப்போ நான் விரும்புறத பேசணும், நீங்க விரும்புறத அது பேசும். உங்க மனநிலையை அதை அறிந்து கொள்ளும். அதை அறிந்து கொண்டு அது உங்களுக்கு ஏத்த மாதிரி ரோபாட்டா பேசும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்து நம்ம விரும்புறத பேச மாட்டாரு, அவர் விரும்புறதான் அவர் பேசுவாரு. அல்லேலூயா. அவருடைய காரியத்தை தான் அவர் செயல்படுத்துவாரு. ஆனா இந்த ரோபாட்டு அது என்னன்னா நம்ம என்ன விரும்புறோமோ அதை செய்யும். அப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படின்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது. அந்த நாள் அப்ப ஆண்டவருடைய நாள் நெருங்கிடுச்சு, வந்துருச்சு. எப்படியா அவன் எப்படி இருப்பான்? ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பான். அடுத்து தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், அது ஆன்டி கிரைஸ்ட் வந்துருச்சு. மாடல் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், அந்த கிறிஸ்துவின் காலம்.
அவன் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. எங்க உட்கார வச்சுட்டாங்க? தேவாலயத்துல உட்கார வச்சுட்டாங்க. பாவம் மனுஷன் எங்க வெளிப்படுறான்? ஆராதிக்கிற இடத்துல வெளிப்படுறான். அங்க உட்கார்ந்து இருக்கான். அடுத்து பாருங்க, அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஏன்னா கடைசி காலத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா, செவித்தினர் உள்ளவர்களாகி தங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் சொல்லி தங்கள் இச்சைக்குரிய போதகர்களை சேர்த்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட காலம் நடக்கும் அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த காலம் இப்ப எப்படி ஆச்சுன்னா, இந்த அந்தி கிறிஸ்து வழியாக ரோபர்ட் பிரீஸ்ட் வந்துருச்சு, இருக்குது. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காலம் வரப்போகுது. நீங்க ஆமோஸ் சொன்னார், பஞ்ச காலம். அது என்ன பஞ்சம் தெரியுமா? ஆகார குறைவு இல்ல, தண்ணி குறைவு இல்ல, வசன பஞ்சம். உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்கள்ல வசனத்தை கொடுக்கும் போது அந்த வசனத்தை நீங்க கேளுங்க, அந்த வசனத்தை நீங்க உள்வாங்குங்க, அந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு அதன்படி உங்களை நடக்க ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை நடக்க ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஏன்னா ஒரு காலம் வரப்போகுது, அது இப்பவுமே வந்துருச்சு. அதுல இருந்து நீங்க உங்களையும் நம்ம சமுதாயத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஆகவே நீங்க விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து அப்படின்னா ஞானத்தோட காரியங்களை ஆராயணும். நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எதுல விழுந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அவன் 3 காரியங்களை இன்னைக்கு பார்த்தோம். ஆண்டவர் திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டார். 1, அவர் நமக்கு பொறுமையை கொடுக்கிறார். 2வது, நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார், அது வாடாத நித்திய ஜீவ கிரீடம். அல்லேலூயா. 3வது, நமக்கு விழிப்பா இருந்து செபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்திருப்போம்.